ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம அபிஷன் ஜீவன் அதுக்கப்புறம் அன்சிகா ராஜன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நடித்து வெளிவந்திருக்கிற படம் தான் வித் லவ். ஸோ இந்த படம் இப்போ தேட்டர்ஸில் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம படத்தோட ஹீரோ ஒரு 90s கிட்ட இருக்கார். ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் பற்றி பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் எந்த பொண்ணுமே அவருக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஸோ அப்படி தான் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அக்காதை பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு இந்த வாட்டி ஒரு பொண்ணை பார்த்துருப்பாங்க. இந்த பர்றா இந்த வாட்டி ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன், கண்டிப்பாக இந்த பொண்ணு உனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த பொண்ணு எந்த குறையும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போக சொல்கிறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்திருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு தான் பார்த்திங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோயின் அன்சிகா ராஜன். ஸோ 2 பேரும் பார்த்திங்கன்னா மனசு விட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. பேசி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ எதுவுமே வந்து பிஃபோர் மேரேஜ் வந்து எல்லாமே ஓப்பனாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு அந்த பாஸ்ட் லைஃப் இருக்கா, பாஸ்ட் லவ் அப்படிங்கிறத இருக்கா அப்படிங்கிற கேட்கும்போது 2 பேருமே கேட்டுக்கிறாங்க. ஸோ 2 பேருமே பற்றி அவங்க சைடில் இருக்கக்கூடிய அந்த பாஸ்ட் லவ்வை பற்றி பேசிக்கிறாங்க. பேசினதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இந்த வித் லவ் அப்படிங்கிற அந்த படத்தோட மொத்த கதை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த படம் வந்து அந்த எடுத்திருக்கக்கூடிய அந்த பிளாட் அந்த ஒரு ஜானரை வந்து ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஸோ ரொமான்டிக் காமெடி ட்ராமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். நம்ம அபிஷன் ஜீவனை பார்த்திங்கன்னா ஒரு டேரக்டராக வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியில் பார்த்துருப்போம். ஸோ சூப்பராக எடுத்திருப்பார். ஸோ இதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் படம். ஒரு ஆக்டராக வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் படம். ஸோ எந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே ஒரு ஃபீல் ஆகலை. ஒரு ஆக்டராக சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த படத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பார். பட் இந்த படத்தை தான் பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக வந்து ஒரு ஹீரோ ப்ளே பண்ணுறாரு. ஸோ சூப்பராகவே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்ல மாதிரி எந்த ஒரு எதுவுமே குறை கிடையாது. அன்சிகா ராஜனை பற்றி தெரியும், மலையாளத்தில் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு அப்படின்னா ஒரு ஃபீல் குட் மூவி அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த 90s கிட்ஸாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த ஸ்கூல் லைஃப்க்கு போயிட்டு வந்த ஒரு ஃபீல் இந்த படத்தை கொடுக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அந்த அப்போ இருக்கக்கூடிய பாய்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்ட்லெஸ் WWE இருக்கு இல்லையா, ஸோ ரெஸ்ட்லெஸ்ஸை பற்றி அப்படின்னு ஒரு ஃபேன்ஸாக இருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம இப்போ சண்டை போட்டுப்போம் ஸ்கூல்லலாம். நான் தான் வந்து ஜான்சினா அந்த மாதிரி, நான் தான் வந்து இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்போம் இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து திருப்பி ரீகால் பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அது அவங்க பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அங்கங்கே வந்திருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் சைடில் வந்திருப்பாங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ரொமான்ஸாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், ஸோ எல்லா பெர்ஸ்பெக்டிவில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மதன் அப்படிங்கிற ஒரு டேரக்டர் தான், அவருடைய டெபு மூவி தான் இது. பட் சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்லேயே பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.